ராத்திரி. அதாவது இந்த படம் என்னதான் ஃபர்ஸ்ட் லவ் அது இதுன்னு இருந்தாலும் மேரேஜ் அப்படின்னு வரும்போது லைஃபுக்கு எது செட் ஆகுது, நம்ம பண்ணது தப்பு இல்லை, ப்ராக்டிக்கலாக லைஃப்பை பார்த்து மூவ் பண்ணும்போது மேரேஜுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாவோ அது இதுன்னு எதுவும் இல்லாமல் குடும்பத்தோட போய் நல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல் மூவியும் பார்த்து சிரிக்கிற மாதிரி, முக்கியமாக நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ வந்து துபாயிலேருந்து வர்றாருங்க. வந்த உடனே அவருக்கு கல்யாணம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அங்கே இருந்தே கதை ஆரம்பிக்குது, காமெடியும் ஆரம்பிக்குது. இன்னொன்று என்னன்னா, அவர் கல்யாணமே வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் ஃபாரின் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ இவர் கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டார். இப்போ அப்படியே ஆப்போசிட், அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா மௌனமாகவே உண்மையாகவே இருக்காங்க, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. சரின்னு ஹீரோ வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு. இவருக்கும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சி போய் மேரேஜ் கல்யாணம் எல்லாமே பண்ணிடுறாரு. இப்போது ஃபர்ஸ்ட் நைட் ஹீரோ வந்து நம்மளுக்குள்ள ஒன்றும் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. அப்போது பொண்ணு என்ன பண்ணுறாங்க, பாத்ரூம் போகணும் அப்படின்ட்டு போயிட்டு ரொம்ப நேரமாக ஆளக்காணும். அந்த இடத்துல ஹீரோ ஷாக்கான ஒரு விஷயம் பார்க்குறாரு. அது என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்க்கணும். அங்கேருந்து தான் படத்தோட கதை ஆரம்பிக்குது. அதுதான் இன்டர்வல் பிளாக்கும். இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் அவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே வர்றான். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தான் அந்த படத்தோட டைரக்டரும். இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ரொம்ப அருமையாக அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரும், அதாவது அந்த கல்யாணம் பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடு என்னென்ன பிரச்சனைலாம் வரும், ட்ரிங்க்ஸ் பண்ண போனாங்கன்னா அங்கே என்ன நடக்கும், வீட்டில் பொண்ணை காணோம்னா லேடிஸ் எல்லாம் என்ன பேசுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனையாக பெருசாக ஊதி பலனை வெடிக்க வைக்கிற மாதிரி, அப்படி எல்லாத்தையும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி கிளைமேக்ஸில் வந்து எல்லா சீனையும் ஒவ்வொரு சீனாக அந்த காட்சிகளில் கொண்டு வர்றாரு. அந்த பிரமாதமான சீன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பாக குடும்பத்தோடையும் ஒரு தடவை பாருங்கள், நண்பர்களோடையும் ஒரு தடவை பாருங்கள். சூப்பரான படம் இது. லவ் பண்ண பையன் வந்து பொண்ணை தேடி வந்துட்டான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கூட அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுத்து அவரும் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயமும் சரி, அந்த இடமும் சரி, அது எல்லாமே ஒரு கோயில், ஒரு சின்ன கோயில். அந்த சாமி சென்டிமெண்ட்டையும் இவங்க வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. அந்த கோயிலில் வச்சு சில பல விஷயங்கள் நடக்குது. ஹீரோயின் வந்து லவ் பண்ண பையனோட போகிறாங்களா, இல்லை அவங்க எதிர்பார்த்த அன்பை கொடுத்த மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த மாப்பிள்ளையை நம்பி திரும்ப வீட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமான கதை. இந்த படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ப்ளஸ் காமெடி. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரும் ரொம்ப அருமையாக பேசப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் உடவை தேட்டரில் மட்டும் பாருங்கள், வயிறு வலிக்க சிரிச்சுட்டு வெளியில் வரலாம். இதுக்கு அந்த படமே கேரண்டின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அருமையான படம் நம்மளுக்கு என்ன கேஷன் தான் வருது. அதனால தேட்டரில் மறுபடியும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் தேட்டரில் குடும்பத்தோடு பார்த்துருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.